குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்லைடாக பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் பயோடெக்னாலஜியில் செகண்ட் ஸ்லைடாக நம்ம வந்து என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி இதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது, ஐசோலேஷன், கட்டிங், ஆம்பிளிஃபிகேஷன், இன்செஷன், அப்டைனிங், டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ், இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஈச் அண்ட் எவரி வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? ஸோ பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸில் செகண்ட் ஸ்லைட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் என்னது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, அதோடைய கண்டினியூஷன் அந்த டாபிக் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ப்ராசஸ் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப்ஸு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப்ஸு பார்க்குறோம் அப்படின்னா ஐசோலேஷன் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல். அதாவது ஹியூமன் மேன்கைண்டுக்கு டிசைர்டு ஜெனட்டிக் மெட்டீரியலை நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னா ஐசோலேட் பண்ணுறோம், செப்பரேட் பண்ணுறோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து லெங்க்த்தியாக இருக்கும் இல்லையா, அதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த செலக்டபிள் மார்க்கர், அந்த பர்டிகுலர் பார்ட்டில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை நம்ம கட் பண்ணுறோம். ஓகேங்களா? அந்த டிஎன்ஏக்குள்ளே தான் நமக்கு ஸ்பெசிஃபிக் ஜீன் இருக்கும். அது வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு டிஎன்ஏ தான் பீஸ் இருக்கும் இல்லையா, அதை நம்ம ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கிறோம். ஆம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆஃப் த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை அதிகப்படுத்துகிறோம். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் யூஸிங் பிசிஆர், இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷனை யூஸ் பண்ணி அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை அதிகப்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க இன்சர்ஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இன்டு ஹோஸ்ட் செல். ஓகேங்களா? ஹோஸ்ட் செல்லுக்குள்ள அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை, ஆல்ரெடி ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ நமக்கு தெரியும், ஹியூமனோட இன்ட்ரெஸ்ட் டிஎன்ஏ பேரை வெக்டாருக்குள்ளே வச்சு அதுதான் ஆர்டிஎன்ஏ, அந்த ஆர்டிஎன்ஏவை ஹோஸ்ட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். தட் ஹோஸ்ட் மேபி என்னவா இருக்கலாம், பாக்டீரியாவாக இருக்கலாம், ரெட்ரோ வைரஸாக இருக்கலாம், ஓகேங்களா, இல்லை விஏஎம், உங்களுக்கு வந்து சாரி ஈஸ்ட், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஃபங்கை, இதேமாதிரி நிறைய ஆர்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா வெக்டாராகவும் ஹோஸ்டாகவும் பயன்படுது. ஸோ அப்டைனிங் த ஃபாரின் ஜீன் ப்ராடக்ட். ஸோ அந்த ஆர்கானிசத்தை உள்ள விட்டோன்னா நமக்கு வந்து என்ன இன்ட்ரெஸ்ட்டுக்கு, என்ன டிசைருக்கு நம்ம வந்து டிஎன்ஏ அனுப்பணுமோ அந்த ப்ராடக்ட்டை நம்ம கலெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஃபெர்மெண்டரில் யூஸ் பண்ணி அந்த ஃபெர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ப்ராடக்டை ஃபில்டர் பண்ணி அதை யூஸ் பண்ணுறதா டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஐசோலேஷன் ஆஃப் த ஜெனட்டிக் மெட்டீரியல். ஸோ இந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை ஒரு ஆர்கானிசத்தை நம்ம எப்படி வந்து செப்பரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்க ட்ரீட் பாக்டீரியா செல் ஆர் என்னவா இருக்கலாம், அது பாக்டீரியா செல்லாக இருக்கலாம், ஆர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளான்ட் செல்ஸாக இருக்கலாம், அல்லது அனிமல் டிஷ்யூவாக இருக்கலாம். அதை வந்து நம்ம ஏதோ ஆட் பண்ணுறோம் அப்படின்னா என்சைம் லைக் லைசோசைம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவோட செல்ஸ் வர உங்களுக்கு டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய ஒரு என்சைம் தான் லைசோசைம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செல்லுலேஸ், ஏன்னா பிளான்ட் செல்வால் இஸ் மேடப் ஆஃப் என்னது செல்லுலோஸ், அந்த செல்லுலோஸை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம் வந்து பார்த்தீங்கன்னா செல்லுலேஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைட்டினேஸ், நம்ம அதே வந்து ஒரு ஃபங்கையை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபங்கையோட இது வந்து பார்த்தீங்கன்னா கைட்டீன் அப்படின்ற பொருளால் அதோடைய செல்வால் வந்து மேடப் ஆஃப் ஆகிருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு கைட்டினேஸ். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எந்த செல் பார்ட் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்சைம் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இந்த செல் இஸ் புரோக்கன் ரிலீசிங் டிஎன்ஏ. இப்போ செல்லு உடஞ்சாதான் செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் புரோக்கன் ஆகி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ வந்து ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? அதர் மேக்ரோ மாலிகுல், என்னென்ன மேக்ரோ மாலிகுல், அந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்என்ஏ, புரோட்டீன், பாலிசாக்கரைட், லிப்பிட் எல்லாமே ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதான் வந்து பார்த்தோன்னா மார்டன் அண்ட் பிஸ்டல் அந்த மெத்தட்னு சொல்லுவாங்க. பழைய காலத்தில் இந்த ஆத்தாக்கள்லாம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த குழவி மாதிரி ஒன்று இருக்கும், அதை கிரைண்ட் பண்ணுவாங்க இந்த வெற்றிலை சீவெல்லாம் போட்டு இது பண்ணுறது. அதே போல் நம்ம டிஷ்யூவை வந்து பார்த்தோன்னா அதில் போட்டு அந்த என்சைம் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் மார்டன் பிஸ்டல். அந்த லிக்யூடை நம்ம வந்து செப்பரேட் பண்ணி அதுலேருந்து வந்து டிஎன்ஏவை நம்ம வந்து எடுப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு டிஎன்ஏ தான் தேவை. அதில் என்னென்னலாம் இருக்குன்னு வந்து பாருங்கள். ஆர்என்ஏ இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறோம் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் ஆர்என்ஏ ரிமூவ்டு பை, இதில் ஆர்என்ஏ எப்படி ரிமூவ் பண்ணுறாங்க பாருங்கள். ட்ரீட்டிங் வித் ரிபோ நியூக்ளியேஸ். அந்த ரிபோ நியூக்ளியஸை ஆட் பண்ணோம்னா ஆர்என்ஏ டெஸ்ட்ராய் ஆகிடும்.
நெக்ஸ்ட் புரோட்டீனை எப்படி ரிமூவ் பண்ணுறோம்? ரிமூவ் பை த ட்ரீட்டிங் வித் புரோட்டீஸ். ஆனால் என்சைம், அந்த என்சைம் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டீனை ரிபோ நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏவை டிஸ்ட்ராய் பண்ணிடும். அதர் என்னது மேக்ரோ மாலிகுல் ஆர் ரிமூவ்டு பை அப்ராப்ரியேட் ட்ரீட்மெண்ட். இப்போ எந்தெந்த மாலிகுல்ஸ் தான் தேவையில்லையோ அந்தந்த மாலிகுல்ஸ் தான் நம்ம என்ன செஞ்சிடும் அப்படின்னா டைஜஸ்ட் பண்ணிடுறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வென் சில்லிட் எத்தனால். ஓகே, இதான் முக்கியமானது. இது 1 மார்க். சில்லிட் எத்தனால் இஸ் ஆடட். Purified DNA precipitate என்னது out as fine threads in the suspension. ஸோ கவனிங்க, இப்போ நம்ம அதை நல்லா வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா ஹோமோஜினேட் பண்ணிட்டு நம்ம அதை வந்து ஒரு கீவேர்ட்ஸில் டெஸ்டிபிள் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த டிஎன்ஏ க்ரீன் கலர் ஃப்ராக்மெண்ட் வச்சுங்க. இதில் வந்து டிஎன்ஏ இருக்கும். ஓகேங்களா, அந்த வாட்டரில் டிஎன்ஏ வந்து மிங்கிள் ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சில்லிடு எத்தனால் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ சில்லிடு எத்தனால் ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கு எல்லா டிஎன்ஏவும் எங்கே வந்துடும் அப்படின்னா சென்டர் ஆஃப் த அந்த டெஸ்டி புக் வந்துடும். போனீங்க அதில் டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே வந்துடுது அப்படின்னா சில்லிடு எத்தனால் ஆட் பண்ணுறதுனால சென்டரில் உங்களுக்கு பேண்டு மாதிரி யார் வந்துடுறோம் அப்படின்னா இந்த இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில்லிடு எத்தனால் மேலே இருக்கும். ஓகேங்களா, இந்த சில்லிடு எத்தனால் ப்ளஸ் டிஎன்ஏ மிக்ஸ் ஆகாது, அது ஒரு பேண்டு மாதிரி செப்பரேட்டாகவே இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது கீழே இருக்கும். ஓகேங்களா, வாட்டர் மாலிகுல்ஸ் கீழே இருக்கும். ஸோ இந்த டிஎன்ஏவை, அந்த க்ரீன் கலராக இருக்கக்கூடிய டிஎன்ஏ பார்த்து நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், செப்பரேட் பண்ணிடலாம். ஓகேங்களா, அதுக்கு தான் நம்ம என்ன ஆட் பண்ணுறோம், சில்லிடு எத்தனால் வந்து ஆட் பண்ணுறோம். ஓகே, சில்லிடு எத்தனால் ஆட் பண்ணுறதுக்கான மீனிங் தெரியணும். ஸோ சில்லிடு எத்தனால் ஆடடு அண்ட் பியூரிஃபைடு டிஎன்ஏ precipitate அவுட் ஃபைன் த்ரெட் மாதிரி இருக்கு, நூல் மாதிரி இருக்கு. ஓகேங்களா, இந்த சஸ்பென்ஷன் அது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்க, செப்பரேஷன் ஆஃப் டிஎன்ஏ கேன் பி ரிமூவ்டு பை த ஸ்பூலிங். ஸோ இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூலிங். அப்போ நம்ம கிரைண்ட் பண்ணுற சூப்பர் நைட்ரேட்டோட என்ன ஆட் பண்ணுறோம், சில்லிடு எத்தனால் ஆட் பண்ணி அந்த டிஎன்ஏவை சஸ்பென்ஷன் உருவாக்குறோம். அந்த டிஎன்ஏ வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்கு அந்த பார்ட்டிகிள்ஸை. அப்படி ரிமூவ் பண்ணுற அந்த ப்ராசஸுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க, ஸ்பூலிங் அப்படிங்கிற வேர்ட்ஸ் கொடுக்குறாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், ஸ்பூலிங். நெக்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஓகே லிசன், கட்டிங் ஆஃப் டிஎன்ஏ அட் எ ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன். ஏன்னா டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு, அதில் நமக்கு டிசைடு பார்ட்டை வந்து நம்ம என்ன செய்கிறோம், கட் பண்ணுறோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் ஆஃப் டிஎன்ஏ அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ ஹியர் பியூரிஃபைடு டிஎன்ஏ இஸ் இன்குபேட்டட் வித் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். இப்போ நம்ம செப்பரேட் ஆன அந்த டிஎன்ஏவை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமோட இன்குபேட் பண்ணுறோம். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமோட வேலை என்ன, அது பர்டிகுலர் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பேலிண்ட்ரோம் சீக்வன்சஸ், அந்த பேலிண்ட்ரோம் சீக்வன்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது கட் பண்ணும். ஓகேங்களா, ஏ அண்ட் டி அடினைன் டைமின் அதிகமாக இருக்கக்கூடிய பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கி எண்டை வந்து கட் பண்ணும். அதான் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன என்சைமோட வேலை. அஸ் ஏ ரிசல்ட் டிஎன்ஏ என்ன செய்யுது, சின்ன சின்ன பீஸாக கட் ஆகுது. டிஎன்ஏ என்ன செய்யுது, சின்ன சின்ன பீஸாக கட் ஆகுது வித் ஹெல்ப் ஆஃப் இதோட ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமோட. ஸோ ஹியர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் ஆர் செப்பரேட்டட் பை த டெக்னிக். அப்போ சின்ன சின்ன பீஸாக டிஎன்ஏவை நம்ம என்ன செஞ்சிடறோம், ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வச்சு கட் பண்ணிடுறோம். இதுதான் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் அப்படின்னா. அதோட ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமோட வச்சு கல்டிவேட் பண்ணும்போது, இன்குபேட் பண்ணும்பொழுது அது என்ன ஆகுது அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேலிண்ட்ரோம் சீக்வன்சஸ்க்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுது. ஸோ அந்த பீஸை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா செப்பரேட் பண்ணுறோம். அதான் கொடுத்துருக்காங்க, டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் ஆர் செப்பரேட்டட் பை த டெக்னிக். அந்த டெக்னிக் பேர் என்ன அப்படின்னா ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ். இங்கே அகரோஸ் ஜெல் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதனால இதுக்கு பேர் என்னது, ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ். எலக்ட்ரோ அப்படின்னாலே தெரியும், இங்கே வந்து ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட், அந்த எலக்ட்ரிக் பவர் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஓகே, அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ் இஸ் எம்ப்ளாய்டு டு செக் த என்னது ப்ராக்ரெஷன் ஆஃப் த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் டைஜஷன். எதுக்காக அப்படின்னா மறுபடியும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அதை என்ன செஞ்சிருக்கோம், அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை கட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. அந்த டிஎன்ஏ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை செப்பரேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது என்ன அப்படின்னா ஒரு ஹோமோஜினேட் பண்ணுறது, அந்த ஹோமோஜினேட் பண்ணுற அந்த டிஎன்ஏவை செப்பரேட் பண்ணுறோம். அந்த செப்பரேட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமோட, ஓகேங்களா, அதை ட்ரீட் பண்ணுறோம். சின்ன சின்ன பீஸாக மாறிடுது. அது எலக்ட்ரோஃபோரோசிஸில் நம்ம என்ன செய்கிறோம்,
ரன் பண்ணுறோம். ஸோ எலக்ட்ரோஃபோரசிஸ் வைக்கும்போது இதுதான் எலக்ட்ரோஃபோரசிஸ் அப்பராட்டஸ். இதில் வந்து பார்த்தா 1 2 3 4 அந்த வெல் அப்படிங்கிறது இருக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம கட் பண்ண அந்த டிஎன்ஏவை அங்கே இருக்கக்கூடிய அந்த க்ரூஸில் நம்ம ஃபில் பண்ணும் பொழுது ஃபில் பண்ணி நம்ம என்ன செய்யும் போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணும் பொழுது நமக்கு தெரியும் டிஎன்ஏ இஸ் ஏ நெகட்டிவ்லி சார்ஜ்டு. am I right? DNA is the negatively charged particle. ஸோ அது டுவோர்ட்ஸ் அது எங்கே போகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் நோக்கி போகிறோம். ஸோ ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் ஷோவிங் மைக்ரேஷன் ஆஃப் த அன்டைஜஸ்டட் லேண்ட் 1. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அன்டைஜஸ்டட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அதை டைஜஸ்ட் பண்ண முடியல. அண்டு டைஜஸ்டட் செட் ஆஃப் த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் லேண்ட் 2 and 4. இதுலேருந்து அதாவது அந்த கேவிட்டி 2லேருந்து 4 வந்து டைஜஸ்டட் இருக்குது. லேண்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் இருக்குது. ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது அது ஆப்போசிட் போல் நோக்கி போகும். எது ஃபாஸ்ட்டாக போகும்? ஸ்மாலஸ்ட் பீஸ் ஆஃப் த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து பார்த்தோன்னா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி போகும். ஸோ அதை வச்சு நம்ம செப்பரேட் பண்ணிடலாம். ஓகே, டிஎன்ஏ பேண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட்டு. ஸோ இப்படி ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸில் டிஎன்ஏ போகும்போது அதை நம்ம எப்படி செப்பரேட் பண்ண முடியும்? அது நம்ம வந்து ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸில் தனியாகவே நம்ம செப்பரேட்டாக படிப்போம். ஸோ இப்படி இது பண்ணும்போது நமக்கு என்ன தெரியாது அப்படின்னா அந்த ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸில் டிஎன்ஏ வந்து பார்த்தோன்னா இன்சர்ட் ஆகி ப்ரிசிபிடேட் ஆகிருக்கும். அதை பார்க்கலாம். இல்லை ஸ்பாச்சுலா வச்சு ரிமூவ் பண்ணாலும் உங்களுக்கு அது வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ இதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு மெத்தடாலஜி யூஸ் பண்ணுவாங்க. மேலே வந்து செல்லுலோஸ் ஃபில்டர் பேப்பரு அதை யூஸ் பண்ணும்பொழுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில ப்ரோப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ரேடியோ ஆக்டிவ் ப்ரோப். அந்த ரேடியோ ஆக்டிவ் ப்ரோபை யூஸ் பண்ணும்பொழுது அந்த ரேடியோ ஆக்டிவ் ப்ரோப் என்ன செய்யும், இங்கே இருக்கக்கூடிய டிஎன்ஏவோட போய் பைண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரேடியோ ஆக்டிவ் ப்ரோபை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் கொடுக்குறோம். இது வந்து நோயிங், இது நம்ம தெரிஞ்சது. ஏடிஜி இப்படி ஒரு ப்ரோப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ரோபு போய் இங்கே போய் பைண்ட் ஆகுது அப்படின்னா அதோடைய ஆப்போசிட் ஸ்டாண்டில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ ஆப்போசிட் ஸ்டாண்டில் என்ன இருக்கும், இங்கே ஏடிஜி இருக்குன்னா கண்டிப்பாக இங்கே என்ன இருக்கும், அடினைனுக்கு பதிலாக பேரிங் டயமின் இருக்கும். இங்கே கீழே டயமின் இருக்குது, அதனால அடினைன் எங்கே இருக்கும், குவானின் இருக்குது, கண்டிப்பாக அங்கே சைட்டோசின் இருக்கும். ஸோ இது நமக்கு ஈஸியாகவே நம்ம என்ன செஞ்சிடலாம், அந்த ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் வச்சு அந்த அந்த இது பேரிங் பண்ணும்போது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது டெக்னிக்ஸ், அந்த டெக்னிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கட்டிங் டிஎன்ஏவை நம்ம எதை வச்சு செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோனிக்ஸ் வச்சு கட் பண்ணிவிட்டு அதை ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் வச்சு செப்பரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் சொன்னதான் பாருங்கள், இதில் 1 மார்க்கில் கேட்பாங்க. டிஎன்ஏ வந்து பார்த்தா என்ன சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா நெகட்டிவ்லி சார்ஜு. ஸோ இட் மூவ் டுவோர்ட்ஸ் த என்ன ஆனோட்னா பாசிட்டிவ் சார்ஜ் நோக்கி இது போயிட்டு இருக்கும். ஓகே, இது ஒரு 1 மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட், டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் ஆர் செப்பரேட்டட் அக்கார்டிங் டு த சைஸ் த்ரூ த சீவிங் எஃபெக்ட் ஆஃப் த அகரோஸ் ஜெல். அகரோஸ் ஜெல்ங்கிறது பாலிமர் ஃப்ரம் த சீவீட்ஸ். ஓகேங்களா, கடலில் இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட் மெட்டீரியல்லேருந்து எடுக்கக்கூடியதான் அந்த அகரோஸ் ஜெல். நிறைய சீவீட்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணி கொண்டு வரதான் அகரோஸ் ஜெல். அந்த மீடியத்தில் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் டிஎன்ஏ பார்ட்டிகிள்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷனான பாசிட்டிவ் சார்ஜ் நோக்கி போகும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மாலர் சைஸ்டு ஃப்ராக்மெண்ட் மூவ் ஃபர்தர். அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கும். த ப்ராசஸ் ரிப்பீட்டட் வித் த வெக்டார் டிஎன்ஏ ஆல்சோ. அதே போல் நம்ம வெக்டார் டிஎன்ஏவை என்ன செய்கிறோம், ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வச்சு கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இது 1 by 1 இருக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் வெல்ஸ் என்னது ஃபில்டு வித் சாம்பிளோட ஃபில் பண்ணுறோம். இங்கே வந்து நெகட்டிவ்லி சார்ஜ், இங்கே தான் டிஎன்ஏவை அப்ளை பண்ணுறோம். இது எதை நோக்கி போகும் அப்படின்னா டுவோர்ட்ஸ் த பாசிட்டிவ் போல்ஸ் நோக்கி மூவ் பண்ணி போகும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது ஆப்போசிட் எலக்ட்ரிக் ஃபீல்டை நோக்கி தான் அது வந்து பேரிங் ஆக போகும். ஓகே, இப்படி பேரிங் ஆகி போயிட்டு இருக்கும்பொழுது கவனிங்க, DNA fragment can be seen as the bright orange colored bind when they are stained with ethidium bromide. ஸோ இப்போ இந்த டிஎன்ஏ வந்து பார்த்தா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஸ்பாச்சுலா வச்சு ரிமூவ் பண்ண முடியாது, டேமேஜ் ஆகிடும். அந்த அக்ரோஸ் செல்ஸ் உள்ளார தான் என்ன இருக்கும், டிஎன்ஏ உள்ள பெனிட்ரேட் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா எத்திடியம் புரோமைடு அப்படின்ற கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணும்போது அது என்ன கலரில் தெரியுது, இதுதான் முக்கியம். ஓகேங்களா, பிரைட் ஆரஞ்சு கலர்ல தெரியுது, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் எக்ஸ்போசர் டு த யூவி ரேடியேஷன் அது மேலே பண்ணும்போது நமக்கு இப்போ அந்த பிரைட் ஆரஞ்சு கலர் தெரியும் பொழுது இங்கே கவனிங்க, இந்த ஸ்லைட் பார்த்தாலே தெரியும் இப்போ எந்தெந்த இடத்துல டிஎன்ஏ இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க.
ஸோ டிஎன்ஏ பேண்ட்ஸ் ஆர் கட் ஆஃப் ஃப்ரம் த என்னது அகரோஸ் செல். இப்போ அகரோஸ் செல்ன்றது என்ன செய்யறோம், டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் அந்த கலர்டு இருக்கு இல்லையா, அதை வச்சு ரிமூவ் பண்ணுறோம். இதுக்கு கண்டிஷன் வந்து பார்த்தா எல்யூஷன்னா அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ் அப்பேரட்லேருந்து டிஎன்ஏ பேண்டை ரிமூவ் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் எல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல் ஹோமோஜினேட் பண்ணி அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் எடுக்கிறதுக்கு பேர் பூலிங். இது ஒவ்வொன்றும் முக்கியமான ஒரு வேர்டு. அதே மாதிரி அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ் அப்பேரட்டஸ்லேருந்து டிஎன்ஏ எடுக்கிற ப்ராசஸ்க்கு பேர் எல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ த கட் அவுட் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் த சோர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. அப்போ டிஎன்ஏலேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்த நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய, அதாவது தேவைப்படக்கூடிய டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை ரிமூவ் பண்ணுறோம். ஓகே, டிஎன்ஏ அண்டு கட் வெக்டார் ஆர் மிக்ஸ்டு. இப்போ கவனிங்க, இது வந்து வெக்டார் டிஎன்ஏ, இது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வச்சு கட் பண்ணியிருக்கோம். அதனால உங்களுக்கு ஸ்டிக்கி எண்டாக இருக்குது பாருங்க. இதோட எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி எண்டு, ஒட்டக்கூடிய எண்டாக இருக்குது. இது வந்து ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஜீன். ஓகேங்களா? அதை வந்து எந்த என்சைம் வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா டிஎன்ஏ லைகேஸ். அந்த லைகேஸ் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் என்ன அது வெக்டார் டிஎன்ஏ ரெண்டும் கிடைச்சிருது. இதுக்கு பேர் தான் ஆர்டிஎன்ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஹியர் இங்கே செப்பரேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த அகரோஸ் செல் எலக்ட்ரோஃபோரோசிஸ்லேருந்து எக்ஸைஸ் டிஎன்ஏ பேண்ட் அண்ட் ஆடட் டு த ஜெல் டிசால்வர் பஃபர். அந்த ஜெல் டிசால்வர் பஃபரில் அந்த அப்பரேட்டஸ்லேருந்து அந்த டிஎன்ஏவை நம்ம எடுத்து கியூபெட்ஸில் ஆட் பண்ணுறோம். சின்ன டெஸ்ட் டியூப். அது 10 மினிட்ஸ் 65 டிகிரி செல்சியஸில் வைக்கும்பொழுது உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் டு என்னது ஜிஇடி. ஜிஇடினா என்ன கொடுத்துருக்காங்க வந்து பாருங்க, அந்த கம்பைன், அந்த டிசால்வ் கம்பைன் என்ன கலர் இருக்குது, ஸ்பின் காலம். அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோமோசோம்ஸ் அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வருது. அந்த ஜெல்லாம் கீழே வந்துடுது உங்களுக்கு. ஓகே, அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கும்போது வாஷ் வித் தென் என்ன அது எல்யூட் டிஎன்ஏ இன் ஏ ஸ்மால் வேல்யூம். அந்த எல்யூட் டிஎன்ஏ அந்த எடுக்கக்கூடிய சின்ன ஃப்ராக்மெண்ட் டிஎன்ஏ வாஷ் பண்ணிட்டு அதை நம்ம வந்து பர்டிகுலராக நம்ம வந்து ஆர்டிஎன்ஏ அந்த ஸ்டெப்ஸுக்கு இன்வால்வ் பண்ணுறோம். அப்போ வாட் யூ மீன் ஆர்டிஎன்ஏ, வெக்டார் டிஎன்ஏ ப்ளஸ் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நமக்கு என்ன ஜீன் தேவையோ அதான் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஆர்டிஎன்ஏ கிடைச்சாச்சு. ஓகே, தேர்டு ஆர்டிஎன்ஏ இப்போ ஒன்று தான் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த ப்ராசஸ் வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ நம்ம வந்து அந்த ப்ராசஸ் ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணும்பொழுது அந்த ஆர்டிஎன்ஏ அந்த கிடைக்கக்கூடிய சாம்பிள்லேருந்து வரக்கூடிய, ஏன் நம்ம வந்து ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு க்ரைம் நடக்குது அப்படின்னா அந்த க்ரைம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிசியில் நியூக்ளியஸ் இருக்காது, நியூக்ளியஸ்லாம் அங்கே டிஎன்ஏ இருக்காது. ஸோ ஆர்பிசியோட நம்பர் கவுண்ட் அதிகம். ஒரு பிளட் சாம்பிள் கிடைக்குதுன்னா நம்ம வச்சுக்கலாம். டபிள்யூபிசி தான் நியூக்ளியஸ் இருக்கும், ஆனால் டபிள்யூபிசி நம்பர் வந்து வெரி வெரி லோ. அப்போ சாம்பிள் வந்து அங்கே டிஎன்ஏ இருக்கக்கூடிய சாம்பிள் வந்து நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஓகேங்களா? அது இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் அந்த குற்றவியல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ எது இருந்தாலும் நம்ம ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணுவோம். ஸோ அந்த சாம்பிள் எது கிடைச்சதோ ஆர்டிஎன்ஏவை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம ஒரு ஸ்டெப்ஸ் ஃபர்தராக பண்ணும்பொழுது அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அதே டிஎன்ஏ ஆர்டிஎன்ஏ எடுத்து நம்ம என்ன செய்யலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ப்ராசஸ்க்கு தான் ஆம்பிளிஃபிகேஷன் ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம். பிசிஆர், பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ஹியர் இங்கே என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் இஸ் த சிந்தசிஸ் ஆஃப் மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் த ஜீன். அப்போ ஒரு ஆர்டிஎன்ஏ கொடுத்தீங்கன்னா அங்கே மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் ஆர்டிஎன்ஏ கிடைக்கும். ஓகேங்களா? இன்வைட்ரோ யூசிங் 2 ஸ்டெப்ஸ் ஆஃப் என்னது 2 ஸ்டெப்ஸ் ஆஃப் ப்ரைமர் அண்ட் த என்சைம். அங்கே வந்து ப்ரைமர் ஆட் பண்ணுறோம் அந்த பாலிமரேஸில். நெக்ஸ்ட்டு டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைமை ஆட் பண்ணுறோம். அப்போ தான் உங்களுக்கு டபுள் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டாண்டாக மாறும். ஆக்சுவலி டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே ஆட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்ட். இதை இப்போ என்ன செய்வாங்க வந்து பார்த்தா அன்னலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் செப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஹீட் பண்ணும்போது இந்த டிஎன்ஏ ஸ்டாண்ட் வந்து செப்பரேட் ஆகும். எத்தனை டிகிரி செல்சியஸ் அப்படின்னா 90 to 94 டிகிரி செல்சியஸ். எக்ஸாக்டாக 92 டிகிரி செல்சியஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ வந்து செப்பரேட் ஆகும். அந்த ஹைட்ரஜன் பாண்டு புரோக்கன் ஆகும். இப்போ நம்ம என்ன கொடுக்குறோம், டிஎன்ஏ பாலிமரேஸ் அந்த ப்ரைமர் போய் இது ஃபார் எக்ஸாம்பிள் 5' இது வந்து 3' வச்சுக்கலாம். இப்போ 3' OH ஃப்ரீயாக இருக்கும். அதுலேருந்து ஆப்போசிட் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆட் ஆகும் அப்படின்னா ப்ரைமர் ஆட் ஆகி உங்களுக்கு அன்னிலிங் நடக்கும். அப்போ அதே போல் இந்த டைரக்ஷனில் உங்களுக்கு அப்போ 2 ஸ்டாண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்டாண்டாக மாறிடுச்சு. ஒரு டிஎன்ஏ 2 டிஎன்ஏவாக மாறிடுச்சு. இதுதான் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். இது கண்டினியூஸாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ ப்ரைமர் ஆர் ஸ்மால் கெமிக்கலி சிந்தசைஸ்டு ஒலிகோ நியூக்ளியோடைட். ஒலிகோ அப்படின்னா 1 or
2 or 3 என்னது நியூக்ளியோடைடு தான் ஒலிகோ. ஒலிகோ அப்படிங்கிறது 2 அப்படிங்கன்னு வச்சுங்க. ஸோ தட் ஆர் என்னது காம்ப்ளிமெண்டரி டு த ரீஜன் ஆஃப் த டிஎன்ஏ. அப்போ அந்த ஏற்கனவே உள்ள டிஎன்ஏக்கு காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏவாக இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் ஃப்ராக்மெண்ட்ஸ் என்ன செய்யுது, அதிகமாகுது. அதை மைண்டில் வச்சுக்கணும் நம்ம. ஸோ இதுதான் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிசிஆரில் என்னென்ன ஸ்டெப்ஸ் பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் டீநேச்சுரேஷன், இது 1 by 1 பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து அன்னலிங், மூணாவது வந்து பார்த்தோன்னா எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா, டீநேச்சுரேஷன் ரீஜன் டு பி ஆம்பிளிஃபைடு, இந்த ரீஜன் தான் நம்ம அதிகப்படுத்துகிறோம். ஓகேங்களா. இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டீநேச்சுரேஷன் அப்படின்னா செப்பரேட் பண்ணுறோம். ஓகேங்களா. வித் த ஹெல்ப் ஆஃப் ஹீட் ப்ராசஸை நம்ம என்ன செய்யறோம், செப்பரேட் பண்ணுறோம். அந்த ப்ராசஸில் பர்டிகுலராக ஹீட்டோட டெம்பரேச்சர் நம்ம பார்க்கலாம். அந்த ப்ராசஸ் மட்டும் பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பாலிமரேஸ், அப்புறம் என்னது டேக் பாலிமரேஸ், ப்ளஸ் என்னது டிஆக்சி நியூக்ளியோடைட்ஸ். இது எல்லாத்தையும் இந்த ரியாக்ஷன் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன செய்யுது, அந்த ஆட் பண்ண ப்ரைமர் உங்களுக்கு அதுக்கு தகுந்த நியூக்ளியோடைடு பேசஸை ஆட் பண்ணுது. தட் இஸ் கால்டு எக்ஸ்டென்ஷன். ஸ்டாண்டு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஆம்பிளிஃபைடு என்னது 1 பில்லியன் டைம்ஸ். ஓகேங்களா. உங்களுக்கு வந்து வித்தின் ஏ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 30 சைக்கிள்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக உங்களுக்கு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் உங்களுக்கு எவ்வளோ சாம்பிள் இந்த ஆர்டிஎன்ஏ தேவையோ அது வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டெப் 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டீநேச்சுரேஷன். டீநேச்சுரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் த ஹீட்டிங் ஆஃப் த டார்கெட் டிஎன்ஏ. நம்ம அந்த ஆர்டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அந்த ஆர்டிஎன்ஏவை நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம். ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதுதான். ஓகேங்களா. நமக்கு தேவையான ஒரு ஜீன். ஸோ அடுத்த ஹை டெம்பரேச்சர் 94 டிகிரி செல்சியஸ். இது உங்களுக்கு என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஆப்டிமம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 90 to 94. ஓகேங்களா. எக்ஸாக்டாக அது வந்து எந்த கண்டிஷனில் அது வந்து செப்பரேட் ஆகும் அப்படின்னா 92 டிகிரி செல்சியஸ் ட்ரூமன் பயாலஜியில் கொடுத்துருக்காங்க. டு செப்பரேட் த ஸ்டாண்ட். ஓகே. ஸோ ஈச் ஸ்டாண்ட் ஆக்ட் as a template ஃபார் த டிஎன்ஏ சிந்தசிஸ். இப்போ டபுள் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா செப்பரேட் ஆயிடுது. இப்போ ஒவ்வொரு ஸ்டாண்டும் உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்துங்க, செப்பரேட் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அந்த ஈச் ஸ்டாண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றும் டெம்ப்ளேட்டாக ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அன்னலிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அன்னலிங் அப்படிங்கிறது நம்ம எந்த ஹீட் வச்சு நம்ம செப்பரேட் பண்ணோம் இல்லையா, இப்போ இட் இஸ் த ஜாயினிங் ஆஃப் த 2 ப்ரைமர். இப்போ 2 ப்ரைமரை வந்து நம்ம பார்த்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னா ஆட் பண்ணுறோம். ஒரு ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 prime to 3 prime, இன்னொரு ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 prime to 5 prime. இப்போ அன்னலிங் வந்து ஆட் ஆகும். எந்த இதில் ஆட் ஆகும் அப்படின்னா 3' தான் OH வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். அதனால அந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன ஆட் ஆகுது அப்படின்னா அன்னலிங் வந்து ஆட் ஆகுது. ஓகேங்களா. அன்னலிங் அப்படிங்கிறது ப்ரைமர். இந்த ப்ரைமர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் சாரி 3' ரீஜனில் தான் வந்து அன்னலிங்கிறது நடக்கும். ஓகே. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா ஆட் பண்ணுறோம். 2 ப்ரைமர்ஸ் ஆட் ஆகுது அட் த 3' எண்ட் ஆஃப் த டிஎன்ஏ டெம்ப்ளேட். ஏன் 3'ல ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே தான் OH குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ OH குரூப்பாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதில் இட் இஸ் த ஆடிங் ஆஃப் நியூக்ளியோடைட் டு த ப்ரைமர் யூசிங் தெர்மோஸ்டபிள் டிஎன்ஏ பாலிமரேஸ். இது ரொம்ப முக்கியம்ப்பா. டேக் பாலிமரேஸ். இந்த டேக் பாலிமரேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா தெர்மஸ் அக்வாட்டிகஸ் அப்படின்ற ஒரு ஆர்கி பாக்டீரியாலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு என்சைம். ஏன் சார் அதை தெர்மஸ் அக்வாட்டிக் அந்த ஆர்கி பாக்டீரியா எடுக்காங்க அப்படின்னா இந்த டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ரெசிஸ்டன்ஸ். அதனால தான் இது வந்து தெர்மஸ் அக்வாட்டிகஸ் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் இருக்கும். அந்த வல்கானிக் அந்த ஸ்டீம்ஸ் வருது இல்லையா, அந்த எரிமலை வெடிச்சு வெளில வரும்பொழுது அந்த ஹீட் எவ்வளோ இருக்கும், அந்த ஹீட்லையும் சர்வை ஆகக்கூடிய பாக்டீரியா தான் இந்த ஆர்கி பாக்டீரியம். அதில் என்ன என்சைம் இருக்குது அப்படின்னா தெர்மஸ் என்னது டேக் பாலிமரேஸ் என்சைம் அப்படி ஒரு என்சைம் இருக்குது. ஓகேங்களா. அதை நீங்கள் மைண்டில் வச்சுங்க. ஸோ இட் இஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் த பாக்டீரியம். அதுதான் தெர்மஸ் அக்வாட்டிகஸ். இது 1 மார்க்கு. நம்ம ஹீட் ப்ராசஸ் பண்ணுறதுனால ஹீட்னால இந்த டிஎன்ஏ டிஃபெக்ட் ஆகக்கூடாதுங்கிறதுனால நம்ம என்ன ஆட் பண்ணுறோம், டேக் பாலிமரேஸ் ஆட் பண்ணுறோம். மற்றபடி எதுக்கும் கிடையாது. இட் ரிமைன்ஸ் ஆக்டிவ் ஹை டெம்பரேச்சர் டியூரிங் த டீநேச்சுரேஷன் ஆஃப் த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. அப்போ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஹீட் பண்ணும்போது அது டேமேஜ் ஆகிடக்கூடாது, அதுக்காக இதை ஆட் பண்ணுறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் த்ரூ கண்டினியூஸ் ரெப்ளிகேஷன். உங்களுக்கு வந்து அது வந்து அன்னலிங் ப்ராசஸ் எக்ஸ்டென்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா. அந்த ஸ்டாண்டுங்கிறது ஃபார்மேஷன் நடந்துகிட்டே இருக்குது. The DNA segment is amplified up to 1 billion copies. ஓகேங்களா. நிறைய காப்பீஸ் ஏன்னா நம்ம ரிசர்ச் பண்ணும்போது ஃபெயிலியர் ஆகலாம், அதனால நிறைய காப்பீஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க.
The amplified fragment can be used to ligate with the vector for the further cloning. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல ஆம்பிளிஃபைடு இன்க்ரீஸ் பண்ண வச்சிருந்தோம் இல்லையா, இதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆம்பிளிஃபைடு ஃப்ராக்மெண்ட் கேன் பி யூஸ்டு டு லிகேட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜாயின் பண்ணுறோம் வித் வெக்டார். வெக்டாரில் ஃபர்தர் குளோனிங். வெக்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அதில் ஜாயினிங் பண்ணுற ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஆம்பிளிஃபிகேஷன் அப்படியே இன்ட்ரெஸ்ட் யூசிங் பிசிஆர். பிசிஆர் அட் ஏ கிளான்ஸ் உங்களுக்கு என்னென்ன சாம்பிள் கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஒரு பிசிஆர் காம்பனன்ட் கொடுத்துருக்காங்க. டிஎன்ஏ சாம்பிள், அதோட ப்ரைமர் ஆட் பண்ணுறோம், நியூக்ளியோடைட்ஸும் ஆட் பண்ணுறோம், அதோட என்ன ஆட் பண்ணுறோம், டேக் பாலிமரேஸ், மிக்ஸ் பஃபர், அதுக்கப்புறம் பிசிஆர் டியூப். இந்த எக்யூப்மெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இதுதான் தெர்மல் சைக்கிளர் பிசிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராசஸ் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு 94 டிகிரி செல்சியஸ், 95 கொடுத்துருக்காங்க. 92 to 94, எக்ஸாக்டாக 92 டிகிரி செல்சியஸ் தான் டீநேச்சுரேஷன் ப்ராசஸ் நடக்குது. அதுக்கப்புறம் அன்னலிங் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அன்னலிங்கில் என்ன நடக்குது அப்படின்னா 55 டிகிரி செல்சியஸில் ப்ரைமர் என்னது பைண்டு டெம்ப்ளேட், அந்த டெம்ப்ளேட்டோட ப்ரைமர் வந்து பைண்ட் ஆகுது. ஓகே, ஆஃப்டர் தட் 72 டிகிரி செல்சியஸில் சிந்தசிஸ் ஆஃப் நியூ ஸ்டாண்ட், அதுதான் எக்ஸ்டென்ஷன். அப்போ ஒரு டிஎன்ஏ உங்களுக்கு 2 டிஎன்ஏவாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கவனிங்க, இன்சர்ஷன் ஆஃப் த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இன் த ஹோஸ்ட் செல் ஆர் ஆர்கானிசம். இப்போ இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை நம்ம எங்கே கொண்டு இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஹோஸ்டோடைய பாடிக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஏன், ஹோஸ்ட் வந்து அதுக்கு நமக்கு தேவையான ப்ரோட்டீனையை சிந்தசிஸ் பண்ணோம் அந்த ஆர்கானிசத்தில். ஓகேங்களா, ஸோ யூஸிங் எனி மெத்தட் ligated DNA is introduced into the recipient host செல்லுக்குள்ள அந்த கட் பண்ண அந்த டிஎன்ஏ ஆர் ஆர்டிஎன்ஏவை அனுப்புகிறோம். ஸோ தே டேக் அப் டிஎன்ஏ ஃப்ரம் த சரௌண்டிங். ஒரு செல்லுக்குள்ளே ஸ்ட்ரைட்டாகவே இந்த டிஎன்ஏவை அலோவ் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய டிஎன்ஏ சம்டைம் அதை அப்சர்வ் பண்ணிக்கிறோம். இஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டியூரிங் என்னது ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் இன்டு த யூகோலை செல்ஸ். இப்போ ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீனோட அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை யூகோலைக்குள்ளே அனுப்புகிறோம். த ஹோஸ்ட் செல் பிகேம் ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் செல்லாக மாறிடுது. அப்போ அந்த பாக்டீரியாவுக்கு நம்ம ஆம்பிசிலின் ஆன்டிபயாட்டிக் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து சாகாது. ஏன்னா ஆம்பிசிலின் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குதுல, ஏன்னா அந்த ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் ஜீனை உள்ள அலோவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இஃப் டிரான்ஸ்ஃபர்டு செல் ஆர் ஸ்ப்ரெட் ஆன் அகார் பிளேட் கண்டெய்னிங் த ஆம்பிசிலின். இப்போ அந்த அகார் பிளேட்டில் ஆம்பிசிலின் நம்ம வச்சோம் அப்படின்னா ஒன்லி டிரான்ஸ்ஃபர்மெண்ட்ஸ் அப்படின்னா ஆர்டிஎன்ஏவாக மாறி இருக்கு இல்லையா, அந்த ஆர்டிஎன்ஏல என்ன இருக்கு, ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த ஆர்டிஎன்ஏவா மாறாதது, அதாவது ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் இல்லாத பாக்டீரியா டெஸ்ட்ராய், அது என்ன செய்யும், அழிஞ்சிப்படும். அன்ஃபார்ம்டு, அதான் அன்டிரான்ஸ்ஃபார்ம்டு ரெசிபியன்ட் செல்ஸ் வில் டை. இப்போ நம்மளுக்கு பியூர் வெரைட்டி மட்டும் கிடைச்சிடும். ஓகேங்களா, ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி மட்டும் நமக்கு கிடைச்சிடும். இப்போ அப்டேனிங் ஃபார் ஜீன் ப்ராடக்ட் இப்போ நம்ம என்ன செய்யறோம் பாருங்க. Here, the ultimate aim of the recombinant DNA technology to produce desirable protein. அப்போ ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன்லேருந்து நம்ம ஆம்பிசிலின் அந்த ஆன்டிபயாட்டிக் ப்ரொடக்ஷன் நம்ம பாக்டீரியாலேருந்து செப்பரேட் பண்ணிடலாம். If a protein encoding the foreign gene is expressed in the heterologous host is called recombinant protein. அதாவது நமக்கு தேவையான ஒரு புரோட்டீன் இன்னொரு ஆர்கானிசத்தில் சிந்தசிஸ் ஆகுது, அதுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க, ரீகாம்பினன்ட் புரோட்டீன், அதாவது ஹெட்ரோஜினஸ் புரோட்டீன் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஹெட்ரோனா டிஃப்ரெண்ட், நமக்கான புரோட்டீன் தான், பட் வேற ஒரு ஆர்கானிசத்தில் பாக்டீரியாவில் சிந்தசிஸ் ஆகுது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கவனிங்க, செல்ஸ் வித் ஃபாரின் ஜீன் கேன் க்ரோ இன் ஏ லெபார்டரி. ஓகேங்களா, செல்ஸ் வித் ஃபாரின் ஜீன்னா ஆர்டிஎன்ஏ லெபார்டரியில் க்ரோ ஆகுது. த கல்ச்சர் ஆர் யூஸ்டு டு எக்ஸ்ட்ராக்ட் டிசைர்டு ப்ரோட்டீன். நமக்கு தேவையான ப்ரோட்டீன் தான் அந்த கல்ச்சர்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன செய்யறோம், பியூரிஃபை இட் இஸ் யூசிங் செப்பரேஷன் டெக்னிக். செப்பரேஷன் அப்படின்னா அதுலேருந்து பியூர் வெரைட்டியை நமக்கு தேவையான ஆன்டிபயாட்டிக்ஸை மட்டும் நம்ம செப்பரேட் பண்ணுறோம். ஓகேங்களா, த செல்ஸ் கேன் ஆல்சோ மல்டிப்ளைடு இன் கண்டினியூஸ் கல்ச்சர் சிஸ்டம். கண்டினியூஸ் கல்ச்சர் சிஸ்டம் என்னது, தொடர்ந்து அந்த இதை வந்து நம்ம வந்து க்ரோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். எதுக்காக, நமக்கு கண்டினியூவாக அந்த ப்ராடக்ட், அந்த ப்ரோட்டீன் தேவை, அந்த என்சைம் தேவை, ஏதோ சம்திங் நமக்கு டிசைரபிள் மெட்டீரியல் தேவை. ஹியர் யூஸ்டு மீடியம் இஸ் drained out from one side while fresh medium is added from the other side. அப்போ நம்ம கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஆட் பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரெஷ் மீடியத்தை ஆட் பண்ணுவோம், இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண மெட்டீரியலை அந்த மீடியத்தை ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருப்போம்.
ஸோ இட் இஸ் மெயின்டைன் எ செல்ஸ் மோர் இன் அது ஃபிசிக்கலி ஆக்டிவ். மீடியம் உங்களுக்கு கண்டினியூஸாக அந்த செல்லுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் கொடுக்கறதுனால அது ஃபிசியாலஜிக்கலி ஆக்டிவாக இருக்கும். அண்ட் ஸோ ப்ரொடியூஸ் லார்ஜர் பயோமாஸ். அதிக அளவில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் ஈல்டு மோஸ்ட் என்ன அது டிசைரபிள் ப்ரோட்டீன். அதுலேருந்து வரக்கூடிய அந்த ப்ரோட்டீன் வந்து பார்த்தோன்னா ஹியூமனுக்கு டிசைரபிள் விரும்பத்தக்கதாக இருக்கும் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகே, அப்டைனிங் த ஃபாரின் ப்ராடக்ட்ல அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா பயோ ரியாக்டர். ஸோ வாட் யூ மீன் பயோ ரியாக்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து பார்த்தோன்னா இப்போ சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல்லாம் ஒரு 4 பேர் 5 பேர் சாப்பிடக்கூடியதாக இருக்கும். இதே வந்து ஒரு ஊருக்கு இதே ஒரு ஸ்டேட்டுக்கே நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறங்கும் பொழுது அதோட மெட்டீரியல் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்கும், அந்த வெசல்ஸ் வந்து பெருசாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு ரா மெட்டீரியல் ப்ரொடக்ட் பண்ணுறோம், ஒரு ஆன்டிபயாட்டிக் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், நீங்கள் எத்தனால் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், எதாக இருந்தாலும் பெரிய லார்ஜ் ஸ்கேல் வெசல் இண்டஸ்ட்ரியல் அந்த அந்த ஸ்கேலில் வந்து ப்ரொடக்ட் பண்ணுவாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயோரியாக்டர். ஸோ பயோரியாக்டர்னா என்ன அப்படின்னா தீஸ் ஆர் த வெசல். ஓகேங்களா, தீஸ் ஆர் த வெசல் விச் இஸ் ரா மெட்டீரியல் ஆர் பயாலஜிக்கலி கன்வெர்டட் இன்டு த ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட். நம்ம ரா மெட்டீரியல் நம்ம இது பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்டு அல்லது என்சைமு அல்லது ஹார்மோனு நமக்கு என்ன தேவையோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறோம். லார்ஜ் ஸ்கேல் ரொம்ப முக்கியம். யூசிங் மைக்ரோபியல் அண்ட் என்னது பிளான்ட் ஆர் அனிமல் ஆர் ஹியூமன் செல்ஸ் வச்சு. ஓகே, ஸோ பயோரியாக்டர் ஆர் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் லார்ஜ் குவான்டிட்டி ப்ராடக்ட். அதிக அளவில் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் பயோரியாக்டர்ஸ். ஓகே, அது ஃபெர்மெண்டர் நம்ம சொல்லுவோம். தே கேன் ப்ராசஸ் 100 to 1000 லிட்டர் ஆஃப் கல்ச்சர். பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் 4 லிட்டருக்கே பாத்திரம் பத்தாது ஹாட் வாட்டர் போடுறதுக்கு. பட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல் அளவில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எத்தனை லிட்டர்ஸ், 100 லிட்டர்ஸ் 1000 லிட்டர்ஸ் வரைக்கும் அதில் வந்து மேனுஃபேக்சர் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஏ பயோரியாக்டர் ப்ரொவைட் ஆப்டிமல் growth ஆஃப் கண்டிஷன். ஏன் டெம்பரேச்சர் ப்ராப்பராக அந்த டெம்பரேச்சர் அந்த யூனிட் இருக்கும், பிஹெச்க்கான யூனிட் இருக்கும், சப்ஸ்டேட்டு, சால்ட்டு, விட்டமின் அண்ட் ஆக்சிஜன் டு கெட் டிசைர்டு ப்ராடக்ட். இதெல்லாம் இந்த ப்ராப்பராக இதெல்லாமே மெயின்டைன் பண்ணக்கூடிய யூனிட் எல்லாமே அந்த பயோ ரியாக்டரில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ தான் என்னென்ன பிஹெச் கம்மியாகும் போது நம்ம பிஹெச் ஆட் பண்ணுவோம். டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது கூலிங் வாட்டர் ஆட் பண்ணுவோம். டெம்பரேச்சர் லோ ஆகும்போது ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுவோம் அந்த சரௌண்டிங்ஸில். அப்போ தான் நமக்கு எண்டு ப்ராடக்ட் வந்து ப்ராப்பராக கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ பயோ ரியாக்டரை பொறுத்தளவு என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. மோஸ்ட் காமன் யூஸ்டு பயோ ரியாக்டர் இது 1 மார்க்கு. ஸ்டெர்ரிங் டைப்பு, அதாவது ஸ்டெர்ரிர் டேங்க் ரியாக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்டெர்ரிர் அப்படிங்கிறது என்ன கவனிங்க, இது சிம்பிள் ஸ்டெர்ரிர் டேங்க் பயோ ரியாக்டர். இது வந்து ஸ்பார்ஜ்டு ஸ்டெர்ரிர்னு, அதாவது இதில் ஒன்றும் கிடையாது. இங்கே கவனிங்க, இந்த ஸ்டெர்ரிட் டேங்க் பயோ ரியாக்டரில் ஃபஸ்ட்டு மேலே ஒரு மோட்டார் இருக்கா, அந்த மோட்டார்லேருந்து உங்களுக்கு என்ன கனெக்ட் ஆகிருக்கு, ஷிஃப்ட் கனெக்ட் ஆகிருக்கா, ஒரு ராடு மாதிரி மேலே வந்து உங்களுக்கு மோட்டார் இருக்கும். ஓகே, இதில் என்ன இருக்கும், அந்த ஷிஃப்ட்டில் என்ன ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு பிளேடு வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. கவனிங்க, அங்கேயே பிளேடு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பிளேடு வந்து என்ன செய்யும் அப்படின்னா இட் இஸ் ரொட்டேட்டட். ஓகேங்களா, இது என்ன செய்யும், ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகும்பொழுது அந்த ரியாக்டர் வந்து என்ன செய்யுது, நல்லா மிக்ஸ் ஆகுது. இதில் ஒரு என்ன அப்படின்னா இந்த இதில் அந்த பிளேடில் வந்து பார்த்தோன்னா டாப்பில் உள்ளது வந்து பார்த்தோன்னா ஃபோம் பிரேக்கர். ஏன்னா ரொட்டேட் ஆகும்போது உங்களுக்கு நுரைங்கிறது மேலே வரும். அந்த நுரையை விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வெறும் நுரைய ப்ரெஷரில் வெளில வரும். அதனால் ரொட்டேட் ஆகும்பொழுது ஃபோமை நுரை வராமல் தடுக்கிறது தான் மேலே உள்ள பிளேடோட அடாப்டேஷன் அப்படி இருக்கும். ஓகே, நல்லா மிக்ஸ் ஆகுது. ஓகேங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆசிட் பேஸ் ஃபார் பிஹெச் அதுக்கான யூனிட் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டீம் ஃபார் த ஸ்டெரிலைசேஷன், உள்ளே வந்து ஹீட்டோ கூலிங்கோ அதை நம்ம அலோவ் பண்ணுறோம். மோட்டார் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே சுற்றி உங்களுக்கு ஜாக்கெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அது கண்டினியூஸாக ஹீட் ஆகிடக்கூடாது, கூலிங் ஆகிடக்கூடாது. ஆப்டிமம் டெம்பரேச்சர் ராடும் இங்கே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருப்பாங்க டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இது அந்த ரா மெட்டீரியல் அந்த பிளேடால் மிக்ஸ் ஆகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெர்ரர் டேங்க் பயோ ரியாக்டர்னு சொல்லுவாங்க. ஸ்பார்ஜிட் அப்படிங்கிறது அங்கே பிளேடு இருக்காது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவனிங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏர் ஹோல்ஸுங்க இருக்கும். அதாவது இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகேங்களா, இதில் நிறைய ஏர் ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஏர் ஹோல்ஸ் வழியாக ஏர் வந்து உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக அலோவ் பண்ணும்பொழுது அந்த ஏர் மேலே போகுது இல்லையா, பபுள் ஆகுது இல்லையா, அப்போ வந்து மிக்சிங் ஆகும். ஓகேங்களா, இது வந்து நல்ல கேசியஸ் அந்த மைக்ரோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெக்கானிசமாக நல்லா இதாகும். அப்போ 2 டைப்ஸ் ஆஃப் பயோ ரியாக்டர் இருக்குது. ஒன்று ஸ்டெர்ரர் டேங்க் பயோ ரியாக்டர், ஒன்று ஸ்பார்ஜிட். அப்படின்னா ஸ்பார்ஜ்னா கேஸ் கொடுக்குறோன்னு அர்த்தம். ஓகே, யூஸ்வலி சிலிண்ட்ரிக்கல் ஆர் வித் த கர்வ்டு பேஸ் டு ஃபெசிலிட்டேட் த மிக்சிங் ஆஃப் பயோரியாக்டர். பயோரியாக்டர் கர்வ்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கர்வ்டாக இருக்கும் பாட்டம்.
நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு. The stirrer facilitate even mixing and the oxygen availability. அந்த ஸ்டிரர் நல்லா சுத்துறதுனால ஆக்சிஜன்ஸும் உள்ள போகுது, நல்லா மிக்சிங் ஆகுது. ஸோ ஆல்டர்னேட்டிவ்லி ஏர் கேன் என்னது பபிள்டு த்ரூ த ரியாக்டர். அந்த ரியாக்டர் மூலயமா நம்ம என்ன ஆட் பண்றோம், ஏரை உள்ள அலோவ் பண்றோம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் பயோரியாக்டர். இந்த பயோரியாக்டர்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க. ஒன்று அண்ட் அஜிடேட்டார் சிஸ்டம். அஜிடேட்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஸ்டாக்னண்டா இல்லாம அந்த உள்ள இருக்கக்கூடிய மிக்சிங் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும், மூவ்மெண்ட்லேயே இருக்கும். அதான் அஜிடேட்டார் சிஸ்டம். அண்ட் ஆக்சிஜன் டெலிவரி சிஸ்டம். அதுக்கு தேவையான ஆக்சிஜனை இன்லெட் கொடுத்துட்டு இருக்கக்கூடியது. ஃபோம் கண்ட்ரோல் சிஸ்டம். அந்த ஃபோம் கண்ட்ரோல்னா நுர வராமல் இருக்கணும். ஏன்னா நுர வந்துருச்சு அப்படின்னா ப்ரெஷர்ல டேமேஜ் ஆகிடும் அந்த பயோரியாக்டர். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபோம் கண்ட்ரோலர் சிஸ்டம், நுரை வராமல் தடுக்கிறது. நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சிஸ்டம். டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். ஏன்னா டெம்பரேச்சர் ஹை ஆகும்போது அந்த என்சைம் டீநேச்சர் ஆகிடலாம். ஆப்டிமம் டெம்பரேச்சர் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக கிடைக்கும். நெக்ஸ்ட் பிஹெச் அதே போல தான். எந்த பிஹெச்ல அது கிடைக்கணுமோ அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இந்த யூனிட்லாம் அந்த பயோரியாக்டர்ல இருக்கு. நெக்ஸ்ட் சாம்பிளிங் போர்ட், அதாவது ஃபார் பீரியாடிக் வித்ட்ராவல் ஆஃப் த கல்ச்சர். கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இதை ட்ரைன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை கலெக்ட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் சிஸ்டம் அப்படிங்கிறது அதை வச்சிருப்பாங்க பயோரியாக்டரில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கேட்டகரியா டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸிங். டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் ஏ சீரியஸ் ஆஃப் ப்ராசஸ் சச் செப்பரேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் த ப்ராடக்ட். இப்போ நம்ம ப்ராசஸ் இது நம்ம பார்த்தது எல்லாமே அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ்ங்கிறது அந்த பயோரியாக்டர் எப்படி இருக்கு, என்ன பிஹெச், என்ன அது எல்லா ரியாக்ஷனும் முடிஞ்சிடுது. டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ்ங்கிறது அதுலேருந்து அந்த மெட்டீரியலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. எதுலேருந்து? பயோரியாக்டர்லேருந்து மெட்டீரியலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதான் கொடுத்துருக்காங்க பாருங்க. செப்பரேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் த ப்ராடக்ட். இது 1 மார்க்ல கேட்பாங்க. செப்பரேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் தி அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ், டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ், மிடில் ஸ்ட்ரீம் ப்ராசஸ், நன் ஆஃப் தி எபோவ் அப்படின்னு கொஸ்டின்ஸ் வரும். கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி வரும். டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் அப்படிங்கிறது டவுன்னா கீழே ஒரு பயோரியாக்டர்ல ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும்போது கடைசியாக நம்ம என்ன செய்யறோம், செப்பரேஷன் பியூரிஃபை பண்றோம் அப்படிங்கிறத மைண்ட் வச்சுங்க. ஸோ ஆஃப்டர் த பயோசிந்தட்டிக் ஸ்டேஜ், பயோசிந்தட்டிக் ஸ்டேஜ்ங்கிறது அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். ஓகே, ஹியர் ப்ராடக்ட் இஸ் என்னது ஃபார்முலேட்டட் வித் த சூட்டபிள் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஏன்னா அந்த ப்ராடக்ட் எடுக்கும்போது அந்த ப்ராடக்ட் வந்து டீநேச்சர் ஆகிடலாம். அதுக்காக ப்ரிசர்வேட்டிவ்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம். ப்ரிசர்வேட்டிவ்ஸுங்கிறது எந்த கண்டிஷனில் வைக்குதோ அந்த கண்டிஷனில் அப்படியே மெயின்டைன் பண்ணுறது தான் ப்ரிசர்வேட்டிவ்ஸோட முக்கியமான வேலை. ஸோ சச் ஃபார்முலேஷன் அண்டர்கோ கிளினிக்கல் ட்ரைல்ஸ். அதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணுறோம், ஏதாவது எஃபெக்ட் இருக்கா அப்படிங்கிறத. ஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்டிங். ஓகேங்களா? அப்போ ப்ராசஸ் ஆஃப் என்னது பயோ அனாலிட்டிக்ஸ், சேஃப்டி, இன்னொன்று என்னது எஃபிஷியன்சி, ரெக்கவரி, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ஹோஸ்ட்டுக்குள்ள அலோவ் பண்ணி குவாலிட்டி கண்ட்ரோல் செக் பண்ணுறது. அதுக்கப்புறம் தான் அது வந்து ஃபீல்டுக்கே வரும். ஓகேங்களா? ஓகே, இதோட இந்த டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ டியர் ஸ்டூடெண்ட், இதோட வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம அனதர் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.